இன்னைக்கு வந்து நம்ம பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்ட் 2ல் எங்கே முடிச்சேன்னு எனக்கே மறந்து போச்சு. ஆக்சுவலாக எங்கே தான் முடித்தேன்னு நினைக்கிறேன், இல்லை வேறு எங்கேயோ முடித்தேன்னு தான் நினைக்கிறேன். எங்கே முடித்தேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். சரி வாங்க. ஞாபகம் இருக்குது, இந்த கன் மேலேருந்து கீழே வந்தேன். இப்போ தாங்க அந்த கன்று முடிச்சுட்டு வந்தேன். ஓகே. என்னடா ராக்கெட்லாம் விதவிதமாக ராக்கெட் இருக்குங்க. பிரம்மோஸ் மிசைல் இருக்குமா இதில்? இல்லை அதுமாதிரி தான் நான் நடந்து போயிட்டுருக்கேண்ணா. ஆமாங்க, அதுமாரி தான் நான் நிற்கிறேன். ஏய் என்னாச்சு? இது திருப்பி போய் ஒரு சீட்டு போட்டு வந்துட்டேன் கைஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். அது ஏதோ ஒரு ப்ரோ பிளேயர் ஸ்கில்ஸில் போயிடுச்சு. சரி திருப்பி பண்ணுவோம். நம்ம தான் இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு, நமக்கே வழி விடலாம் எப்படி? அந்த லைட்டாக ஒரு மேடு தானே. இப்போ பாருங்கள் எப்படின்னா, இப்படி கிட்ட போயிட்டு இந்த கர்சரை வந்து இப்படி ஏற்றணுமா? போச்சு, திருப்பி போச்சு. வாங்க திருப்பி விளாட்லாம். இந்த தடவை வந்து மிஸ்ஸே ஆகாது. இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. பாருங்கள், மிஸ் ஆச்சுன்னா அதையே டிஸ்லைக் பண்ணுங்கள், மிஸ் ஆகலாம் லைக் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக இங்கேருந்து ஹை ஜம்ப் பண்ணால் வந்துடும் நினைக்கிறேன். ஆமான்னு தான் நினைக்கிறேன். போக மாட்டேங்கிறான். ஒரு ஜம்ப்பு கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கர்சர் மூவ் பண்ணுமா? நான் எவ்வளோ நேரம் கர்சரை மூவ் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணாங்க, அதனால தான் ஆச்சு உங்களுக்கு அப்படி. சரி ஓகே, அதை முடிச்சிட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ வந்து டோட்டலாக 5 மினிட்ஸ் இட்லி அதேமாதிரி பண்ணுவோம். ஸோ என்ன இதில் நிறுத்தினேன்? ஓகே. இந்த வீடியோவில் வந்து 5 மினிட்ஸ் வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா பார்ட்டாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதனால தான் இந்த நிமிஷம் 5 மினிட்ஸ் ஆகுது. இது ரெக்கார்டிங் ஏற்கனவே பண்ணது தான், அதனால தான் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துட்டு போடுறேன் இந்த வீடியோவை. சரி வாங்க கேம் பிளேக்குள்ளே போவோம். கடைசியாக ஒரு வெளிச்சம் தெரியுது எனக்கு. முடிக்க போகிறோமா? இல்லை, இந்த கேமில் வந்து அப்டேட் வந்ததுனால 3000 அடியாக போயிடுச்சு. அதனால் நிறையா இந்த ராக்கெட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. பார்த்தீங்களா, இந்த ட்ராம்பலின் தான் ஜம்ப் பண்ணி போனோம். ஆக்சுவலாக இந்த கேம் நான் ஏற்கனவே விளையாடிருக்கேன், அதனால தான் கொஞ்சமாக அது ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த இடத்துல கையை பிடிச்சி ஏன்ச்சா பார்த்தீங்களா, வேறு லெவல். டேய் என்னடா லைட்டாக டச் பண்ணதுக்கு இப்படி ஏறுறான்? 1500 அடி. 1100 அடி தொட்டிருப்பேன். 500லாம் ரொம்ப ஒரு மிஸ்ட்டு கீழே போயிருப்பேன். கரெக்டாக இதில் குதிக்கணும். இப்போ எப்படி குதிக்கிறான் பாரு. சேட்டலைட் மறந்து போயிட்டேன். சேட்டலைட் மேலே விடணும். இந்த சேட்டலைட் மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குமே. இந்த கம்பத்து மேலே, இந்த கம்பம் இருக்குல்ல, இது மேலே தான் ஏறி போகணும். பிடிச்சி ஏறுறான். இப்போ செகண்ட் சேட்டலைட் தாங்க எனக்கு டவுட்டாக இருக்குது. இங்கே வேறு நடுவில் தடுப்பு போட்டு வச்சுருக்கானுங்க துடுப்பு பசங்க. சாரி கைஸ், வாய்ஸ் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆமாம், போச்சு. சூப்பர். இதுலேயே பிடிச்சி ஏறிக்கலாம் கைஸ், பிரச்சனையே இல்லை. இங்கேயே பிடிச்சி ஏறிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், ட்ராம்பலின் மேலே வந்துட்டேன்னா இப்போ லைட்டாக ஒரு ஜம்ப்பு ஊற்றா போதும், புஜுகூன்னு பறந்து போய் இந்த எண்டிங்கில் போய் கரெக்டாக நின்றுட்டு அதுக்கப்புறம் ஓடி போய் அந்த எல்லோ கலர் பாக்ஸ் மேலே முதல்ல நிற்கணும். ஜோப்பா என்னடா ஒத்த காலம் அங்கே நின்றுட்டுருக்க கவனிச்சு. இப்போ கரெக்டாக அந்த சேட்டலைட்லேயே போய் நிற்கணும். செகண்ட் சேட்டலைட்டே வந்துட்டோம். சூப்பர் டூப்பர். கிறிஸ்மஸ் ஸ்டார் என்ன கிறிஸ்மஸ் ஸ்டாரா? சரி விடுங்க, கேமுக்குள்ளே வரும். ஆக்சுவலாக இது வந்து நான் எப்படி சால்வ் பண்ணேன்னு எனக்கே தெரில, மறந்து போச்சு. இது ஒரு 2-3-4 மாதம் ஆச்சு இந்த கேம் விளையாடியே. கீழே போய் ஏதாவது ஏறி குடிக்கணுமா, இல்லை ஏறி வச்சு சூசைட் பண்ணிக்கணுமா? இருங்க பார்ப்போம். இப்போ அந்த சைடு போனால் தான் வேலைக்கு ஆகும். ஆக்சுவலாக எகிரி இதை தாவி பிடிக்கணும். வந்து ரியலி ஃப்ளூக் பண்ணுங்க ஐஸ். ஆக்சுவலாக வந்து கேம் வந்து 5 மினிட்ஸ்ன்னு சொன்னதுனால 5 மினிட்ஸில் முடிய போகுது ஆக்சுவலாக.
ஸோ அதனால தான் நான் வந்து திருப்பி ரெக்கார்டிங் வந்து டூப்ளிகேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த கடைசி வாய்ஸ் ஓவர் மட்டும் முடிச்சிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து 4 நாளைக்கு வரும் ஆக்சுவலாக. சரி எப்போ பார்த்தா ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறேன், சாரி கைஸ். சரி 4 நாளைக்கு வரும் கைஸ், பார்ட் 4. பை கைஸ், பை.